தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கே 9வது ராசி. இங்க குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அவருடைய ஆட்சி பிளஸ் மூலத்திரிகோணம். குருவுடைய செல்லமான வீடு. அவருக்கு 2 வீடு இருந்தாலுமே, தனுசு, மீனம் இருந்தாலும் தனுசோடைய குழந்தைகள எப்பவுமே தனி கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய வீடு. ஏன்னா, அங்க தான் வந்து தனுசு அப்படிங்கிறது மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம்னா, அங்க செல்லமாக இருக்குது. அப்ப சந்திரன் இங்க வந்து இருக்கும்போது, அல்லது குரு இங்க வந்து இருக்கும்போது, ஜாதகனும் ஜாதகியும் ரொம்ப செல்லமாக இருக்கிறாங்க. செல்லமாக தன்னுடைய வீட்ல வளர்றாங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே, ஒரு மத்தியம காலத்துல நிச்சயமாக ஒரு கிரகங்கள் நல்ல வளர்ச்சிய குடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியா இருக்கும். இல்ல தனுசுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரகங்கள் தொடர்பு பெற்று தசாபுத்தி ஒரு தலைக்கு வந்து தலப்பாவோட போயிருச்சு அப்படின்னா, தனுசுல கிரகங்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான குணம் கொண்ட தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள பாருங்க. கேது நட்சத்திரம். ஒரு விஷயத்த வேணும்னா பிடிவாதம் பிடிச்சு அதைய பண்ணிருவாங்க. 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். படிக்காதவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு படிச்சு ஒரு இடத்துல இருக்காங்க. நான் ஃபெயில் ஆயி படிச்சு இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே கடின உழைப்பு, அதில வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வெற்றி, இது எல்லாமே தரக்கூடியது தனுசு வீடு தான். அதனால தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல நீங்க பொறந்திருக்கீங்க. நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி. அடுத்தவன கெடுக்கக்கூடாது, அடுத்தவன கெடுத்து வாழக்கூடாது. நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய கடின உழைப்பு என்னைக்குமே நமக்கு சோறு போடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு குடுக்காம கடைசி வரை போராடுவாங்க. அது கல்யாணமான பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், இல்ல அப்படிலாம் விட முடியாது, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். ஒரு விஷயம் எனக்கு சீக்கிரம் கிடைச்சிராதுங்க. ஆனா, அதுக்காக நான் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் இங்க நிக்கும்போது, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஜெயிச்சுருவோம் தனுசு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் சொல்லலாம். தனுசு ராசியில பிறக்கக்கூடிய மூல நட்சத்திரமா இருக்கட்டும், சுக்கிரன் நட்சத்திரமா இருக்கட்டும், சூரியனோட நட்சத்திரமா இருக்கட்டும், முதல் தர யோகமான நட்சத்திரங்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. அவருடைய வீடு கூடிய இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திரம். அப்ப இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், கடினமான உழைப்பாளிகள். எவ்வளோ ஒரு சூழ்நிலையுமே விட்டு குடுக்காத நபர்கள். எந்த ஒரு 0லேருந்து என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தனுசு ராசி, மூல நட்சத்திரம் செயல்படும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப மூலத்துல நம்ம பெண்கள கல்யாணம் பண்ணிக்கும்போது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க. கடினமாக போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அங்கேயே சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஒரு வேலைக்கு ரொம்ப கடுமையாக போராடுவாங்க. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தவே உயர்த்திருவாங்க. 0லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு என்கூட என்னுடைய வீட்டுக்காரர், என்னுடைய பையன எல்லாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி சமாளிக்கிறேன் அப்படின்னா, அங்க வந்து இந்த சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கும். சூரியனோட நட்சத்திரம் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுவாங்க. இதுதான் இப்படி கரெக்ட்டு, இது தப்பு. இது வந்து நீங்க இதெல்லாமே மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வெளிப்படையா சொல்லிருவாங்க. இந்த ஓடி ஒளிஞ்சு அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ராசி வரும். வீட்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அல்லது வீட்டுக்கார் வந்து அவருடைய விஷயம் அவரோட தலையிடக்கூடாது. அவரோட சொத்து அவரோட தலையிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த தனுச பொறுத்தவரை இருக்கவே இருக்காதுங்க. செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிபடுதுங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறதுலே இந்த விஷயங்கள்லாம் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி டே 1லேயே வந்து என்ன வீட்ல எல்லாரும் என்ன நடந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணக்கூடிய தனுசு ராசி. குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய தனுசு ராசி. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். என்னங்க பிரச்சனைகள்? ராசிக்கு 6ல குரு மறைஞ்சாரு. ராசிநாதன் 6ல மறைஞ்சாரு. எதிராளிகள் தொல்லையும், கடன் தொல்லையும் ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடியது. எவ்வளவோ போராடுனேங்க ஒரு விஷயத்துக்கு. ஆனா, இன்னைக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. பொதுவா பாருங்க, 6, 8, 12 சம்மந்தப்படும்போது நம்மள விட்டு பஞ்சா பறந்து ஓடிருவாங்க. அது யாரா இருக்கட்டுங்க. நம்மள யாரு நம்ம வேணும்னு நெனைக்கிறோமோ, அவங்க எல்லாருமே நம்மள விட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள குடுத்துருவாரு. இன்னைக்கு குரு பாருங்க 6ல உட்காந்து பணம் இருக்கும்போது சேர்த்து வச்சிருக்கலாமோ, இன்னைக்கெல்லாம் வந்து அடுத்தவங்க கைய பார்த்து எதிர்பார்த்துட்டு ஆனா இருந்தாலுமே இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எவ்வளோ பணம் கடன் வாங்குனாலும் பரவால்ல, வட்டி போனாலும் பரவால்ல, இவன்ட்ட போய் பணத்த வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய தனுசு ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ராசியாக, முக்கியமான ராசியாக இருக்கு. அது கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல அந்த கடன் 2 வருஷம், 2 1/2 வருஷம்னே சொல்லலாம். ராசிக்கு 5ல ராகு இருக்கார். ராசிக்கு 6ல குரு இருக்கும்போது எல்லாமே கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சிகள வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்காத மாதிரியே அப்படியே இருந்துட்டே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகாத மாதிரி வளர்ச்சிகள் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நெறையா இருந்துட்டுருக்கு. நெறையா காசு இருக்கும்போது எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு காசு இல்லாத போது, இவன் கடன் ஆயிட்டான், இவன் முடிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட பேசுறதவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களை அவாய்ட் பண்றாங்க.
அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கா தனுசு. தனுசு கிட்ட ஆடுனா முடிஞ்சிருங்க. எப்போவுமே தனுசு வந்து எப்படா பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்கோம். தனுசை வந்து பார்த்திங்கன்னா நோண்டுனாவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அவங்கள காயப்படுத்தினா திருப்பி 100% அடி விழுகும். அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா கோபத்தால் விழுகாது, ஜெயிச்சு வாழ்க்கையில் காமிக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி வந்து இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் பாருங்கள் திக் பலத்தில் இருக்கார். சனீஸ்வர பகவான் 2ஆம் அதிபதி 4ல் இருக்கக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது? குரு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 4 கிரக சேர்க்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கிரன் ஒரு யோகாதிபதி கிரக சேர்க்கைகள். ஏன்னா 11ஆம் இடத்துல திக் பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இன்னைக்கு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு முதல்ல சனி சுக்கிரன் இணைவு 4ஆம் இடத்துல என்னவா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வீடு எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே அதிகரிக்குங்க. அது வந்து நல்லா பிரம்மாண்டமாக கட்டிடணுங்க. காசு வந்து கொஞ்சம் கூட முன்னே இருந்தாலுமே ஒரு தடவை தான் கட்ட போகிறோம், சூப்பராக கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். அதே போல் வாடகை வீட்டில் என்னால் இருக்கவே முடியலைங்க, எங்களுடைய குணத்துக்கு வாடகை வீட்டில் சுத்தமாக செட் ஆகவே மாட்டேங்குது. நாங்களும் நிறைய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 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 காலி பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப கனவு இருக்குது. எந்த இடத்துல இந்த கடனுக்காக சொத்தை இழந்தோமோ அதே இடத்துல திருப்பியும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால் அந்த வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நன்மை நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சனீஸ்வர பகவான் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி 4ல் பலமாக இருக்கார். அதாவது கொடுத்த நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கீங்க. வாங்கிட்டு போனால் அவங்க ரொம்ப பந்தாவாகவும் காரில் போகிறது, வண்டியில் போகிறது, உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறது, என்னமோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டு போன மாதிரி அவங்க உங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய மன உளைச்சல்கள், எதிராளிகள் நல்லவன் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பழகினவங்க எல்லாமே இந்த வருஷத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறியிருப்பாங்க, உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு இந்த கடந்த காலம் ஃபுல்லாகவே நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் எதை எடுத்தாலுமே அந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துலேருந்துமே விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். குரு பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல போயிட்டு ராசி போக்க போகிறாரு. நிச்சயமாக வளர்ச்சிகள் கொட்ட போகுது, குவிய போகுது. நிறைய வளர்ச்சிகள் வர்றதுக்கு தனுசுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக 1.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு விடிவு காலமாக திரும்பி வந்துட்டோம், நாங்கள் அப்படி ஒன்றும் முடிஞ்சு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்காக நீங்கள் மற்றவங்க முடிஞ்சு போயிட்டாங்கன்னு உங்களை நினைக்கிறது, ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறத திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு திரும்பி வாங்கிக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் 2 விஷயம் நடந்தால் பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் மன உளைச்சல்களும் ஆளாயிட்டீங்க. எந்த இடத்துல நின்று வேலை செய்யக்கூடாது, எந்த இடத்துக்கு எவன் காலில் வந்து விழுகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்காலே போய் விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறப்போகும். திரும்பி வந்துட்டோம், திரும்பி நாங்கள் பழைய மாதிரி வந்துட்டோம், நாங்கள் தனுசு ராசின்னு சொல்கிற மாதிரிக்கு உண்டான பலன்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ராசியாக குரு பார்க்க போகிறாரு. எவ்வளோ சூழ்நிலைகள் வரட்டுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம் இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அதிகரிக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறனால வண்டியை மாற்றலான்னு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், பணம் கிடைக்கவே மாட்டேங்குது, பண்ணவே முடியவே இல்லை, ஒரு வண்டி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அனைத்துக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சாரமாக இருக்கும். அடி மேலே அடி விழுந்து இன்றைக்கி வந்து மற்றவனை உயர்த்தி விட்டு அவன்லாம் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறான், பறந்துட்டு இருக்கிறான், நம்ம வந்து ஏணி மாதிரி அதே இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு ஒரு நாளும் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா கிரகத்தோட கோச்சாரம் எல்லாமே இப்படி தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு, தொழில் ஓடுனா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். 4ஆம் இடத்துல ராகு, அம்மா சார்ந்த விஷயத்தில் ஆதரவு இல்லை, அப்பா சார்ந்த விஷயத்தில் ஆதரவு இல்லை, தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுதுங்க. முதல் தர யோகமாக குரு ராசியை பார்க்கறதுனால ஒரு வளர்ச்சிகளை நோக்கி போவீங்க. 2வது தடவை யோகமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. 3வது தர யோகமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி முதல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது திருமணத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே நடக்குமா, முயற்சி பண்ணலாமா, பையன் பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயத்தில் காயப்பட்டு வெளியே வரல அப்படின்னு 4ஆம் இடம் பலம் பெறும்போது நிச்சயமாக 2வது தாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இது நல்ல நேரமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு, உங்களுடைய வலி வேதனைகள்லேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்குமே நல்ல ஒரு யோகமான கோச்சாரம் காலமாக கண்டிப்பாக இருக்கும். இதுவே பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் காம்பினேஷன் பெற்று தசாபுக்தி நடத்தும் போது இந்த யோகம் 2 மடங்காக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
தனிப்பட்ட ஜாதகம் தான் முக்கியமாக பேசும். 100% தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே. பிறந்த கால தசை, புத்தி, அடுத்து நடப்பு, அந்தரம், கிரகம் பெற்ற பலம், பலவீனம், நவாம்சத்தோட நிலைமை இதையெல்லாம் பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோச்சார பலன்கள், இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த காலம் தான் பார்த்திங்கன்னா 100%. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.